வணக்கம். புதுவையில் வரும் 17ஆம் தேதி விமான சேவை துவங்குகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் இருந்து விமானங்களை இயக்குவதற்கு ஸ்பைஸ் ஜெட் விமானம் முன்வந்துள்ளதால் அது தொடர்பாக விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை கூட்டம் நடத்தினார். சட்டசபை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ராஜவேலு, சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவக்குமார், டிஐஜி சுக்லா மற்றும் விமான போக்குவரத்து ஆணைய சென்னை மண்டல இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் இருந்து 17ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு பெங்களூருக்கு முதல் விமானம் இயக்கப்படுகிறது. மேலும் பெங்களூரிலிருந்து இணைப்பாக டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களுக்கும் விமானம் இயக்க ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முன்வந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்த விமான சேவைக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இதனைத் தொடர்ந்து தென் மாநிலங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் விமானம் இயக்கவும் கேட்கப்பட்டுள்ளது என்றும், புதுவை அரசு தரப்பில் விமான நிலையத்திற்கு குடிநீர், மின் விநியோகம் 5 வருடத்திற்கு தரப்படும் மற்றும் போலீஸ் பாதுகாப்பும் அளிக்கப்படும். விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு தமிழக அரசிடம் நிலம் கேட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று கூறினார். இந்த விமான சேவை மதியம் 1:30 மணிக்கு புதுவையில் இருந்து புறப்பட்டு 2:20 மணிக்கு பெங்களூரை சென்றடையும். வியாழன், சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் இயக்கப்பட உள்ளது. மேலும் வெள்ளிக்கிழமையும் இயக்குவதற்கு அரசு கோரிக்கை வைத்துள்ளது என்று தெரிவித்தார். புதுவையில் பள்ளி மாணவிகள் அணியும் சீருடையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தியாகராஜன் அறிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறை அரங்கில் பள்ளி மாணவிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது, அதை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் பங்கேற்று போதிய ஆசிரியர்கள் இருந்தால்தான் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளை ஒழுங்குபடுத்த முடியும். எனவே காலியாக உள்ள ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக பேருந்துகள் விட வேண்டும். பெண்கள் செல்லும் பேருந்தில் பெண் நடத்துனரை மட்டும் அனுமதிக்க வேண்டும். பள்ளிகளில் தனியார் செக்யூரிட்டிகளை கொண்டு பாதுகாப்பு போட வேண்டும். பள்ளி விடும் நேரங்களில் வாசலில் போலீசாரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பள்ளிகளின் குறைகள் மற்றும் ஆலோசனைகளை கேட்ட அமைச்சர் தியாகராஜன் பேசுகையில், ஆசிரியர் பணி என்பது கடினமான பணி. எதிர்கால சந்ததியினரை உருவாக்க நிறைய பணிகளை ஆசிரியர்கள் செய்தாலும் அது குறைவாகவே தெரிகிறது. ஒரு மாணவிக்கு பிரச்சனை என்று வந்தால் அது மாநிலத்திற்கே பிரச்சனையாக முடிகிறது என்று கூறினார். மேலும் மாணவிகளுக்கு ஒழுக்கம், உளவியல் ரீதியான பாடத்தை நடத்த வேண்டும். மாணவர்கள் பெற்றோரை தவிர ஆசிரியர்களிடம்தான் அதிக நேரம் உள்ளதால் அவர்களை பாதுகாத்து ஒழுங்குபடுத்த வேண்டும். அது மட்டுமின்றி சிறப்பு வகுப்பு நடத்துவதையும் ஒழுங்கீனத்தில் ஈடுபடும் மாணவர்கள் பற்றியும் பெற்றோருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர், தொடர்ந்து விடுமுறை முடிந்தவுடன் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாணவிகள் தற்போது சுடிதார் சீருடையில் வருகின்றனர். இனி பாதுகாப்பு கருதி சீருடை மேல் ஓவர் கோட் அணிய அரசு முடிவு செய்துள்ளது. மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தடை செய்ய சிறப்பு படை உருவாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் இனி சிறப்பு நிபுணர்களை கொண்டு உளவியல் ரீதியான வகுப்புகள் நடத்தப்படும் என்று பேசினார். புதுவையில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் கலெக்டர் தீபக்குமார் ஒப்படைத்தார். புதுவையில் இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி 1/1/2013 தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்கம் போன்ற பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அவ்வாறு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அடங்கிய குறுந்தகடினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலெக்டர் தீபக்குமார் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரமுகர்களிடம் வழங்கினார். அதனை காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் சோமசுந்தரம், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதன் மாநில செயலாளர் அனந்தராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கீதநாதன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பெற்றுக் கொண்டனர். புதுவையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் போது பொறியியல், மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கு இலவச கல்வி அளிக்கப்படும் என்று மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் உழவர்கரை தொகுதி கூட்டத்தில் பேசியுள்ளார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தொகுதி கழக கிளை கழக நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜு வீரராகு தலைமையில் நடந்தது. முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகளுக்கு இந்திரா காந்தி சிக்னல் அருகே மேலத்தாளம், பேண்ட் இசை முழங்க மாலை அணிவித்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தொடர்ந்து ஜவஹர் நகரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவண்டார்கோவில் காந்தி, தட்டாஞ்சாவடி இளங்கோ, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், நிர்வாகிகள் பழனி, லோக கணேசன், எமில், காமராஜ், சத்யராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் பேசுகையில், புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கொலை கொள்ளை என்று வன்முறைகள் அதிகரித்து வந்த நிலையில் புத்தாண்டு தினத்தன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவம் அனைவரது உள்ளங்களிலும் துயரத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு அரசும் காவல்துறையும் தார்மீக பொறுப்பேற்று இந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்க விரைவு நீதிமன்றத்தை அமைக்க வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மகளிர் அணி, இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி சட்டசபை முன்பு மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து புதுவையில் நிதி பற்றாக்குறை நிலவுவதை ஒப்புக்கொண்ட முதல்வர் நிதி நிலைமையை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் பல திட்டங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்காமல் உள்ளதால் தனியார் கல்லூரிகள் மாணவர்களிடம் கட்டணத்தை செலுத்தும்படி துன்புறுத்தி வருகின்றன என்றும், புதுவையில் திமுக ஆட்சி மலரும் போது மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகளுக்கு இலவச கல்வி அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் திமுகவினர் அனைவரும் உற்சாகம் பெற்று சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற இப்போதிலிருந்தே பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் தொகுதி, கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்கள் மீதான வன்கொடுமைகளை கண்டித்து திருக்கனூரில் காங்கிரசார் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு காங்கிரஸ் சார்பில் திருக்கனூர் கடைவீதியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் தலைமையில் தெற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் கண்ணன், மாநில செயலாளர் தனுசு ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகிழா பிரிவு தலைவி கமலினி துவக்கி வைத்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், காரைக்கால் மாணவி வினோதினிக்கு நிவாரணத் தொகையை அரசு உயர்த்தி தர வேண்டும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடராதவாறு கடும் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 பெண்கள் உள்பட 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் எஸ்பி தமிழரசியை சந்தித்து முதல் புகார் அறிக்கையை அளித்தனர். புதுவையில் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மகளிர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியின் பெற்றோருக்கு காவல்துறையினர் சம்மன் அளித்ததை அடுத்து மாணவியின் பெற்றோர் காவல்துறை எஸ்பி தமிழரசியை சந்தித்து தங்களது முதற்கட்ட புகார் அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதில் மாணவி கொடூர சம்பவத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரிடம் அடிக்கடி வாக்குமூலம் பெற வேண்டாம் என்றும், நடந்த விவரங்களை மாணவி தனது தாயிடம் கூறிவிட்டதால் அனைத்து வாக்குமூலத்தையும் தாயிடம் கேட்டுக் கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். மேலும் மாணவிக்கு பூரண நலம் அடையும் வரை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும்படியும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் மரத் தொழிலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் மற்றும் கட்டிடங்கள் எரிந்து சாம்பலானது. புதுவை அரியாங்குப்பம் கடலூர் சாலையில் உள்ள சுப்பிரமணியன், பாஸ்கர் ஆகியோர் மரத் தொழிலகம் வைத்துள்ளனர். அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு காற்றின் வேகத்தில் தீ மலமளவென பரவி மரங்கள் யாவும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் கடை கட்டிடம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் எரிந்து நாசமானது. விபத்து குறித்து அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. பள்ளி ஓவிய ஆசிரியர் அஞ்சான் அனைவரையும் வரவேற்று பேசிய விழாவில் துணை முதல்வர் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பற்றி விளக்கி கோரி துண்டு பிரச்சுரங்களை வெளியிட்டார். தொடர்ந்து உதவி பேராசிரியர் பிரபு சட்டம் பற்றியும் சட்டத்தின் முக்கியத்துவம் பற்றியும் விளக்கி பேசினார். இறுதியாக திட்ட அலுவலர் முத்துக்குமரன் நன்றி கோரிய விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி BSNL ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை BSNL ஊழியர்கள் சுதந்திர இந்தியாவில் உலகமய சூழலில் பாலியல் வன்முறைக்கு தினசரி ஒரு பெண் ஆளாக்கப்படுவதால் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான துரிதமான தண்டனை வழங்க சட்டம் கொண்டு வர வேண்டும், சினிமாவில் பெண்களை ஆபாசமாக காட்டுவதை தடை செய்ய வேண்டும் என கோரி BSNL தலைமை அலுவலகம் எதிரில் மாவட்ட தலைவர் சங்கரன் தலைமையில் மாவட்ட செயலர்கள் சுப்பிரமணியன், மகாலிங்கம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட உதவி தலைவர்கள் கொளஞ்சியப்பன், மதியழகன் உள்ளிட்டோர் விளக்க உரையாற்றிய போராட்டத்தில் BSNL ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.